டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உறவுகளிலே மிக மிக முக்கியமான உறவு கணவன் மனைவி என்கின்ற உறவு. இந்த உறவிலே பழுதில்லாமல், உறவு முறிவில்லாமல் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கொலோசியருக்கு பவுலடியார் எழுதும் பொழுது 3ஆம் அதிகாரம் 18, 19, 20 குடும்பத்தை பற்றி எழுதுகிறார். சபையை குறித்து எழுதிவிட்டு அதோடு கூட ஒப்பிடுகின்ற ஒரு உறவு என்னன்னா கணவன் மனைவி பிள்ளைகள் என்கிற உறவு. அதனால தான் சபையையும் தன்னையும் குறித்து சொல்லும் பொழுது மணவாளன் மணவாட்டி என்கிறார். இந்த உறவை விட கடைசி வரை நம்மை தொடர்ந்து வருகிற உறவு வேறு எதுவும் இல்லை. அதனால் வாழுகின்ற ஒரு வாழ்க்கையில் கணவன் மனைவியை அலட்சியப்படுத்துவதும் மனைவி கணவனை அலட்சியப்படுத்துகிற காரியங்களையும் தவிர்த்து விட வேண்டும். குறிப்பாக நேற்றைய தினத்தில் என்ன தியானித்தோம், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கணவன் மனைவி மேலே அன்பு கூற வேண்டும். இன்னொரு காரியத்தை இன்றைக்கு சொல்கிறேன். என்ன, 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் பிற்பகுதியிலே மனைவிகள் மேலே நீங்கள் அன்பு கூறுங்கள், அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள். சில தினங்களுக்கு முன்பாக மதுரையில் நடந்த ஒரு சம்பவத்தை வாசித்தேன். கணவன் தன்னுடைய பணி இடத்தில் தவறு செய்து விட்டார், லஞ்சம் வாங்கிட்டார், ஊழல் பண்ணிட்டார். மன உளைச்சலில் இருந்தவர் அவருடைய கோபத்தையும் அவருடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் மனைவி மேலே காண்பித்து மனைவியை கொன்று போட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி வாசித்தேன். இன்றைக்கு கணவன் மனைவி என்கிற தெய்வீக உறவு கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறது, இல்லை என்றால் மிக பண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் குடும்பம், கணவன் மனைவி. ஆண்டவருக்கு பிரியமாக எப்படி நான் வாழ முடியும் என்பதை சிந்திக்கிற அதே வேளையிலே கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் பிரியமாய் வாழ வேண்டும். அதில் குறிப்பாக மனைவி பலவீன பாண்டமாக இருப்பதினாலே கசந்து கொள்ளாதிருங்கள். இன்றைக்கு ஒருவேளை கசப்புணர்வு குடும்பத்தில் குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கும் என்றால் அதை தவிர்த்து இறை அன்பை குடும்பத்தில் காண்பியுங்கள். குடும்பம் சமாதானமாக இருந்துச்சுன்னா, நேற்றைய தினத்தில் சொன்னது போல நம்மை சுற்றி இருக்கிற எல்லாமே சமாதானமாக இருக்கும். அதனால் கணவன்மார்களே மனைவியை கசந்து கொள்ளாதிருங்கள். அன்போடு கூட நீங்கள் அவர்களோடு கூட உறவு கொள்ளுங்கள். இன்றைக்கு என்னுடைய குடும்பங்களில் அப்படி இருக்கா? கசப்பு, கணவன் மனைவிக்கு இடையிலே உறவு முறிவு இருக்கா? ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபித்து ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதைவிட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேறு எதுவும் இல்லை. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.